அனைவருக்கும் வணக்கம். இன்னும் தீபாவளி ஒரு வாரம் கூட இல்லை. எல்லாரும் துணிமணி வாங்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் வாங்கிறதுக்கு இருப்பீங்க. அதே மாதிரி பட்டாசும் வாங்கிறதுக்கு இருப்பீங்க. அப்படி பட்டாசு வாங்குறதுனாக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்குங்க. என்னங்க பீடிகையெல்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நாம் பண்டிகையை கொண்டாடவும் அந்த பண்டிகையில் நம்ம கொண்டாடுறதுனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான் பட்டாசு வெடிக்கிறோம். இந்த தீபாவளி பண்டிகையினுடைய ஒரு அங்கமாக குழந்தைகளும் சிறுவர்களும், ஏன் சில சமயத்தில் பெரியவர்களும் குழந்தைகளாக மாறி பட்டாசு வெடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஏன் நாமளும் அப்படியே வெடிச்சிருப்போம். இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறதுனால நமக்கு மன மகிழ்ச்சி, பண்டிகைகள் கொண்டாடுறதுல நமக்கு ஒரு திருப்தி இதெல்லாம் ஏற்படுறது. அதுவும் இல்லாமல் இது பொருளாதார சுழற்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் மற்ற மக்களுடைய ஜீவாதாரங்கள் வளர்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கும் இது ஒரு பேருதவியாக இருக்குது. இன்றைக்கி உள்ள ஒரு சூழ்நிலையில் நம்ம பட்டாசு வெடிக்கிறத பற்றி சற்றே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்றைக்கி சுற்றுப்புற சூழ்நிலை அவ்வளோ மாசுபட்டிருக்கு. காற்று, தண்ணீர் எல்லாமே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தொழிற்சாலைகள், இன்னொரு பக்கம் வண்டி வாகனங்கள், அதுவும் இல்லாமல் பட்டாசு வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சத்தம், புகை, இதெல்லாம் நம்மளோட சுற்றுப்புறம் காற்றோட குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, காற்றோட தரம், இதெல்லாமே பாதிக்கப்படுது. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுறது அப்படின்னா, ஒவ்வாமை, ஆஸ்துமா, அலர்ஜி, இன்னும் பல உடல் உபாதைகள் இது ஏற்படுறதுக்கு காரணமாக அமைகிறது. இந்த பட்டாசு வெடிக்கிறதும் அந்த புகையினாலையும் வாகன போக்குவரத்தை நம்மளால் குறைக்க முடியாது. ரெண்டாவது ஏசியாக இருக்கட்டும், மற்ற சௌகரியங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடு கட்டுறதா இருக்கட்டும், நிறைய தூசுகள், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சௌகரியங்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்மளால் எதை குறைக்க முடியும் சொல்லுங்கள்? எல்லாமே இன்றைக்கி ஒரு அத்தியாவசியமாக போச்சு. இது எல்லாமே ஒரு வகையில் காற்று மாசு அதிகரிக்குது. முன்னெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட் பற்றிலாம் பேசியே இருக்க மாட்டோம். நம்ம காற்று மாசு அது இதுன்னு ஒரு 100 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினாக்கா அவ்வளோ பட்டாசு கிடைக்கும். நாங்கள் மகிழ்ச்சியாக ஒரு நாள் முழுக்க பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி பட்டாசு விலையும் ஜாஸ்தியாக போச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த காலநிலை மாற்றத்தினால நிறைய உடல் உபாதைகள், ஒவ்வாமை, அலர்ஜி, ஆஸ்மா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏகப்பட்டது வருது. இதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம சுத்தமாக பட்டாசே வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்புகளை, சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாமே. பட்டாசுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை குறைக்கலாம். ரெண்டாவது பசுமை பட்டாசுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த விதமான பட்டாசுகளை வாங்கி வெடிக்கலாம். சத்தம் குறைவான, புகை கம்மியாக வெளியேறக்கூடிய அந்த மாதிரியான பட்டாசுகளையும் நம்ம வாங்கி வெடிக்கலாம். இதில் தான் நம்ம அடுத்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கூட தலையிட்டு இவ்வளோ மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், காலையில் இவ்வளோ நேரம், சாயந்தரம் இவ்வளோ நேரம், அதுவும் தீபாவளியை ஒட்டி இந்த குறிப்பிட்ட தினங்களில் தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய கட்டுத்திட்டங்களை கொண்டு வராங்க. இதில் அரசாங்கமும் தலையிட்டு பல வழிகாட்டுதல்களை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பட்டாசு வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமும் வலியுறுத்துகிறாங்க. என்னதான் அரசாங்கம் வலியுறுத்தினாலும் நாம் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாமளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். எவ்வளவோ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றின்னு இருக்கோம். அன்றைக்கி நம்ம வாழ்ந்தா மாதிரியே இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுலேயும் நம்மளை கொஞ்சம் மாற்றிப்போமே. இதில் மத உணர்வெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். பட்டாசு வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புகையினால்
விலை மதிக்க முடியாத காற்று, இயற்கை தந்த கொடைகள், தண்ணீர், காற்று இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதில் வந்து காற்று மிகவும் வந்து மாசுபடுறது. நம்ம வந்து இந்த காற்று மாசுபடுறத வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தடுக்கணுன்றது தான் இந்த பதிவோட ஒரு முக்கிய நோக்கம். இதனால இன்னொரு முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய இந்த வெடி விபத்துகள்லாம் ஏற்படக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான வெடி விபத்துகள், அப்புறம் இந்த பட்டாசு கடைகள் எல்லாம் அங்கங்கே வைக்கிறாங்க. அதுகளில் வந்து சில சமயம் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து பசங்க பட்டாசு கொளுத்தும்போது சில தீக்காயங்கள் ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி சொல்ல போனாக்கா பட்டாசு வெடிக்கிறதுனால அக்கம் பக்கம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்காரங்க நடுவிலேயே ஒரு சண்டைகள்லாம் கூட ஏற்படுறது உண்டு. நம்ம எவ்வளவோ கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறதுனால தீ விபத்துகள் ஏற்படுறது, பொது சொத்துக்களுக்கு வந்து சேதாரம் ஏற்படுறது, தேவையில்லாமல் நம்ம எல்லாருக்குமே இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீணான டென்ஷன், மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி. நாம் வந்து பண்டிகையை கொண்டாடுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. பட்டாசுன்னு இல்லை, நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, பொருளாதாரத்தில் நலிஞ்ச நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவலாம். இப்படி எவ்வளவோ நம்ம கொண்டாட்டங்களை, நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. நம்ம வந்து பட்டாசை வெடிக்கிறத குறைக்கணும் அப்படின்று எடுக்கிற முடிவால் அல்டிமேட்டாக பாதிக்கப்பட போகிறவங்க வந்து அந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த துறையினர் தான். இதில் அரசாங்கம், என்ஜிஓ, மற்ற ஏனைய குழுவினர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மாற்று தொழில் ஏற்பாடு பண்ணி தரலாம், வேறு தொழில்களில் அவங்கள ஈடுபடுத்தலாம், வேறு ஸ்கில்ஸு, அதாவது தொழில்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வந்து அவங்க பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இதை வந்து பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைனாக்காரங்க வந்து நமக்கு போட்டியாக எக்ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பலமாக இருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெடிகளை வந்து உற்பத்தி செய்கிறவங்க இந்த பசுமை பட்டாசுகள் தயாரிக்கிறதுல அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இறங்கலாம். அந்த புது புது பட்டாசுகள் தயாரிக்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை வந்து அரசு வந்து அந்த தொழிலாளர்களுக்கு கற்றுத்தரலாம். இப்படி அரசாங்கம், பொதுமக்கள், அந்த பட்டாசு தொழிலில் ஈடுபடுறவங்க இப்படி ஒரு கூட்டு முயற்சியில தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஒரே மொத்தமாக பட்டாசே கூடாதுன்னு ஒதுக்கிட முடியாது. அதே சமயத்தில் எல்லாமும் மக்களை மகிழ்ச்சியாக இருக்கணும், பட்டாசும் கொண்டாடணும், பட்டாசு தொழில் நடத்துகிறவங்களுக்கும் அவங்க வாழ்வாதாரம் நடக்கணுன்ற போது இதெல்லாம் இணைஞ்சு செயல்பட்டு பசுமை பட்டாசுகள், அப்புறமா வந்து விதவிதமான வேடிக்கைகள், அது புதுசாக இப்போ பட்டாசெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆபத்து இல்லாத பட்டாசுகள். அதை மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணி நம்ம பண்டிகையை சீரும் சிறப்புமாக கொண்டாடுறதுக்கு வழிவகை செய்யலாம். நாம் பொறுப்புணர்ச்சியோடையும் கடமை உணர்வோடையும் ஒரு விழிப்புணர்வோடையும் செயல்பட்டோம்னாக்கா இந்த காற்று மாசு பிரச்சனை, அப்புறம் இந்த வெடி விபத்துகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுவும் படலாம். மகிழ்ச்சியாக தீபாவளியை அனைத்து மக்களும் சேர்ந்து கொண்டாடலாம். நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறது என்னன்னாக்கா, அனைத்து மக்களும் இது கோஆப்ரேட் பண்ணி ஒரு சிறந்த தீபாவளியை இந்த 2025ஆம் வருஷம், அதாவது வாரம் வரக்கூடிய அந்த தீபாவளியை சேஃபாகவும் செக்யூர்டாகவும் கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு பிரதிஜ்ஞையை எடுத்துப்போம். இதுக்குண்டான ஒரு அவேர்னஸை நம்ம ஏற்படுத்துறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் போடுங்க. இந்த லைக் போடுறது மூலமாக 4 பேருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் வானமே இல்லை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.